இடுக்கில் இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துக்கிருக்காரு. நம்பி பஜார் யார் சரக்கு தருவா நமக்கு? அது பித்தளை சரக்கு. என்ன தூள்னியை போடுறீங்க? இது வந்து சாக் போடுறோம். ஸோ கைஸ், நம்ம பரோட்டா பயில்கள் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிலையை புதுப்பிக்கிற ஒரு இடத்துக்கு தான் போய்க்கிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய பித்தளை சிலைகள் மற்றும் குத்து விளக்குகள், பித்தளை ஜாமான்கள் அனைத்தையும் இவங்க வந்து பாலிஷ் பண்ணி தர்றாங்க. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் இருக்கீங்க? அண்ணே, நான் லோடு மேண்ணே. சரி, பரவ மார்க்கெட்டில் லோடு மேனு. ஆனால் லோடு மேலே ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஓனர் என்னாச்சு, நாளாக கடை சாவியும் நம்மளை கொடுத்துட்டேன். அப்புறம் கல்லா சாவியும் கொடுத்துட்டேன். காய்ச்ச முடியலன்னு சொன்னா கூட வந்து ஆகணும்ட்டான். சுத்தப்படா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டுட்டேன். தொழில் மாறினீங்க? தொழில் மாறினா இந்த தொழில் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் நான் ஸ்கூலுக்கு போகல. ஒரு நாளைக்கு 4 நாள் சம்பளம். அந்த டயத்தில் வேலை பழகினது நான். இந்த வேலையை ஆமா. அப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர்லாம் கிடையாது. பெல்ட் மோட்டரு. பெல்ட் மோட்டரு. ஆமா. இந்த ரைஸ் மில்ல ஓடும்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி மேல சாப்பிட்டு மட்டும் இருக்கும். அந்த புள்ளியில பெல்ட் போட்டு கீழே மோட்டர் இருக்கும். அமுக்குனா நிற்கும். இந்த வெத்தலை பெட்டி இந்த மாதிரி ஐட்டமா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை விட்டு கொள்ள வருஷங்களாச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஆரம்பிச்சு கொஞ்சமா நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப முழுசா வேலை பழகிட்டேன் நான். கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 1 மாசம் வந்து சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன். நம்பி பஜார் யார் சரக்கு தருவா நமக்கு? அது பித்தளை சரக்கு. அந்த ஏரியாவில் பஜாரில் ட்ரேசிக்கில் விட்டுற பழைய ஆளை பிடிச்சி ஒரு கடையில் ரெகுலர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நம்மளோட கடையை அறிமுகப்படுத்தி விட்டுச்சு. இந்த லட்சுமிபுரத்தில் தாஜி மெண்டல் இருக்குல்ல, அவங்களும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அம்மன் சென்னையில் கருப்சா மெண்டல் அவங்களும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த உருப்படி நல்லா இருக்குன்னு. ஆமாண்ணே. இப்ப இந்த பானை இப்ப நெளிஞ்சு ஓட்டையா இருந்துச்சுன்னா அதை நெளிச்சு உருக்கி ஊருக்கு போட்டுருவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே கடைசலுக்கு போயிடும். கடைசலுக்கு போய் அதை அப்படியே கவர் போட்டு திருப்பி அதுக்கு புதுசு ஆக்கி எடுத்துருவாங்க. இது மதுரையில் கடைசல் பட்டர் இருக்கானே? இருக்கு. எங்கண்ணே? ஒத்த கடையில் இருக்கா? நம்ம ஏரியாவில் இங்கே மேலூர்ல இருக்கு, திருமங்கலத்தில் இருக்கு. இந்த திருக்குவாசல அந்த அம்பாள் இண்டஸ்ட்ரீஸ் அவர் பண்ணுவாரனே? அவர் வந்து எஸ்எஸ் ஒர்க் மட்டும்தான். எஸ்எஸ் ஒர்க் மட்டும்தான். அவர் நம்ம நண்பர் தான், கருத்தாள். இப்போ அவங்களே கொண்டு வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா, நீங்க தான் போய் கொடுக்கணுமா? நம்ம தான் எடுத்துட்டு போய் வரணும், நம்ம தான் வந்து கொடுக்கணும். ஆனால் கஸ்டமர்னு அவங்களே கொண்டு கொடுத்துட்டு அவங்கள எடுத்துட்டு போயிடுவாங்க. கடை இட்டும் போது நம்ம தான் எடுத்து வரணும். போய் அள்ளி போட்டு சாக்கில் வச்சு இடையை போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இப்ப 28 கிலோ கொடுக்குறாங்கன்னா அதுல 100 கிராம் தான் குறையும். இப்போ ஒரு கடையில் எடுத்திருக்கோம்னா 2 பார்ட்டி சேர கொடுத்துருப்பேன். இது ஒரு பார்ட்டி, இது ஒரு பார்ட்டி. இது 2 மிஸ் ஆயிடக்கூடாது. இதை தனியா ஒரு கவர்ல போடணும், அதை தனியா கவர்ல போடணும். 2 ஒன்னா போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். தீ பிடிச்சி எரிஞ்சிடனே. அந்த சிலையை பூரா நான் தானே பண்ணேன். மூட்டையா பூரா பிளாஸ்டிக் பையா மெல்ட்டாகி உரி இருக்கும். அங்கே கடை வச்சிருக்கிறவங்ககிட்ட வந்து மொத்தமாக ஒரு கடைக்காரன் ஏலம் எடுத்துருவேன். அந்த உருவி போன சிலையை பூரா அதை பூரா சரியில்லாத பூரா ஒதுக்கிட்டு நல்ல சிலையை பூரா நம்மளை பழிச்சு கொடுத்து திருப்பி அதை உருப்படி ஆக்கி வித்துருவாங்க. லிப்டிக்கு பூவெல்லாம் வைக்கணும்னு இப்படி இப்போ வாங்க மாட்டாங்க கடையில். லிப்டிக் பூவெல்லாம் போட்டு சீலை கட்டி சிங்காரிச்சு கொண்டு போனாத்தான் நல்லா இருக்கும். மற்ற கம்பெனிக்காரன் சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன் தெரியுதா? நான் சுண்ணாம்பு அடிக்க மாட்டேன். சுண்ணாம்பு வந்து 55 ரூபா தான். ஆனா 300 ரூபா அந்த டப்பா. ஏன்னா நம்ம கம்பெனி பிராண்டு இந்த கோல்டு ஸ்ப்ரே. இப்ப வந்து ஒருத்தன் வேலை பார்த்து சரியில்லைன்னு சொல்லி என்ன கொடுத்தா வச்சுக்கோங்க, இந்த சுண்ணாம்பு அடிச்சு அதை நான் அடிக்கலன்னு. எல்லாமே அந்த கோல்டு கலர் அந்த பித்தளைக்கு ஏத்த மாதிரி வேலை கலர்னா எடுப்பு இருக்காது. ஆனா இப்ப புதுசே இப்படிதான் பெயிண்ட் பண்ணி தான் வருமானே? ஆமாண்ணே. புதுசு பெயிண்டிங் வராது. இந்த இடம் பூரா வந்து ஒயிட்டா இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒயிட் நான் கொண்டு வந்துருவேன் புதுசு மாதிரியே. ஆனா இந்த பாலிஷ் மங்கிரும். இந்த கம்பி பிரஸ் போட்டோம்னா இந்த அழுக்கப்புறம் எடுத்து வெளியாக்கிறோம். ஆனா புதுசு அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த பாலிஷ் மங்கிரும். அவங்க புதுசா உருக்கி ஊத்துறதுனால அப்படி கிளீனா இருக்கும். பழசதனம் புதுப்பிக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல அந்த பஜார்ல இருந்து கழிவு தள்ளுவாங்கன்னு, இப்போ இந்த கழிவே ஒரு கடைக்கு போயிடுமா இல்ல இவங்களே உருக்குவாங்களா? உருக்குற கம்பெனி வச்சிருப்பீங்க.
இந்த கோயில்களில் நேர்த்தி கடனில் மணி கட்டி தொங்க விட்டுருக்காங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி மணியெல்லாம் மொத்தமாக வந்து அந்த கோயில் பூசாரி போட்டுருவேன், இடைக்கு போட்டுருவேன். அதை பூரா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் சட்டியில் போட்டு உருக்கி அதே மாதிரி மணி பூசை செஞ்சு கடைக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். அச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, பூரா முருட்டு தான். அந்த உருக்கு பற்ற மதுரையில் இருக்கானே இருக்கு, நிறையா இருக்கு, நிறையா இருக்கு. நண்பர்களாக இருக்க வச்சிருக்காங்க. என்ன தூள்னே போடுறீங்க? இது வந்து சாக் போடுற இதுனே இது ரம்பத்தூள். ரம்பத்தூள் அந்த ஆசாரிப்பட்டையில் உள்ள வேஸ்ட் மரத்தூள். மரத்தூள் இது ஃபுல்லாமே ரம்பத்தூள்ண்ணே. இது காலையில் வந்து அடிச்சிட்டிங்க. ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே அந்த ரம்பத்தூளில் போட்டு எடுத்தார்ல, இடுக்கில் இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துக்கிருக்காரு. அதை க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அவர் தேய்க்கும் போது எவ்வளோ தூசி பறக்குதுன்னு பாருங்கள். தூசி அழுக்குகள் எல்லாமே அப்படி பறந்து வந்துடும் அந்த ட்ரெஸ்ஸு போகிறதுனால. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த தூசி பறக்கிறது.